நியூஸ் தமிழ் கழுகு. விஜய்க்கு அடுத்தபடியா கட்சியில அதிகாரம் புஸ்ஸி ஆனந்துக்கா ஜான் ஆரோக்கியசாமிக்காங்கிற அதிகார சண்டை மதுரை மாநாட்டிலையும் நடந்துட்டு இருக்கான். தாவக்கவில இதுவரைக்கும் 3.5 லட்சம் நிர்வாகிங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னும் விஜயோட ஆரம்பகால ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பல பேருக்கு பதவி கிடைக்கலையாம். மதுரை மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவில இடம் கிடைக்கும்னு ரொம்ப பேர் காத்திருந்தாங்களாம். ஆனா அந்த குழுவில முக்கியமான மாவட்ட செயலாளர்களையே சேர்க்கலையாம். இதுல அதிருப்தி அடைஞ்ச மாவட்ட செயலாளர்கள் புஸ்ஸி ஆனந்த நேர்ல பார்த்து கேட்க, என் கையில எதுவும் கிடையாது, உங்களை எல்லாம் குழுவில போட்டிருந்தோம், ஆனா ஜான் ஆரோக்கியசாமி உங்க பேரை நீக்கிட்டாரு, இப்ப யார் யாரோ மாநில பொறுப்புகளுக்கு வந்து என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மனசு நொந்து பேசியிருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி தரப்போ ஒருத்தருக்கு ஒரு பதவிதான்னு தலைவர் விஜய் கண்டிப்பா சொல்லிட்டாரு. நானா எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு கைவிரிச்சிட்டாராம். விஜய்க்கு அடுத்து கட்சியில அதிகாரம் புஸ்ஸிக்கா ஜானுக்காங்கிற பட்டிமன்றம் மதுரை மாநாட்டு வளாகத்திலையும் தொடர்ந்துகிட்டு இருக்கான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரா 10 வருஷமா இருக்கிற முத்தரசனை ஒரு மாசத்துல மாத்த போறாங்களாம். அடுத்து யாருங்கிறதுல பெரும் போட்டி சிவப்பு கட்சியில போயிட்டு இருக்கான். போன வாரம் சேலத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில மாநாடு நடந்துச்சு. இதுல அந்த கட்சியோட புதிய மாநில செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதா முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா புதிய மாநில செயலாளரை தேர்வு செய்யாமலேயே மாநாடு முடிஞ்சிருச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியில 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாநில மாநாடு நடத்தி புதிய செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. மாநில செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால மாநில குழு உறுப்பினர்களை அந்த மாநாட்டுல தேர்ந்தெடுத்து அவங்க வாக்களிச்சு மாநில செயலாளர் தேர்வு செய்யப்படுவாரு. சேலம் மாநாட்டுல 100க்கும் அதிகமான மாநில குழு உறுப்பினர்களை தேர்வு செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாநில செயலாளரை தேர்வு செய்யாம கலைஞ்சிட்டாங்க. இப்ப மாநில செயலாளரா இருக்கிற முத்தரசன் கடந்த 10 வருஷமா அந்த பொறுப்புல நீடிச்சுக்கிட்டு வர்றாரு. சேலம் மாநாட்டுல புதிய செயலாளரை தேர்வு செஞ்சிடணுங்கிற முடிவுல தான் இருந்தாங்களாம். ஆனா அந்த பதவிக்கு 2 பேர் மோதினாங்களாம். மாநில குழு உறுப்பினர்கள் மூலமா தேர்வு செஞ்சிருந்தாலும் மாநில செயலாளருக்கான போட்டி அடிதடியில தான் முடிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. சுமூகமா தேர்தலை நடத்துற சூழல் இல்லாதனால அடுத்த 1 மாசத்துல புதிய செயலாளர் தேர்வு செய்யப்படுவாரு அப்படின்னு தோழர்களுக்கு மாநில தலைமை தகவல் சொல்லியிருக்கான். 25 லட்சம் ரூபாய்க்கு நகர செயலாளர் பதவி தரப்படும்னு போர்டு மாட்டாத குறையா அதிமுகவுல பேரம் நடந்துட்டு இருக்கான். தேனி மாவட்டத்தோட மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரா ஜக்கையன் இருக்காரு. இவரோட மகன் பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சி போஸ்டிங் போடுறாருன்னு மாவட்ட சீனியர் நிர்வாகிங்க ரொம்ப நாளா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சில மாசங்களுக்கு முன்னால சின்னமனூர் நகர செயலாளரா பிச்சை கனிங்கிறவரு நியமிக்கப்பட்டாரு. இந்த நியமனத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கைமாறுறதா சொல்லப்படுது. பிச்சை கனி மேல எழுந்த சில புகார்களால அதிமுக தலைமை அவரை கட்சியை விட்டு நீக்கிடுச்சு. சின்னமனூருக்கு புதுசா ஒரு நகர செயலாளரை போட ஜக்கையன் தயாரான போது நான் கொடுத்த பணத்தை கொடுங்கன்னு பிச்சைக்கனி வந்து கேட்டிருக்காரு. புது நகர செயலாளரை போட்ட உடனே அவர் கொடுக்கிற தொகையை உங்களுக்கு கொடுத்துடுறேன்னு ஜக்கையன் ஜகா வாங்கினாராம். அந்த பதவிக்கு பாலவண்ணன்ங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அணுக அவர்கிட்ட எவ்வளவு தொகைன்னு சொன்ன ஜக்கையன் தரப்பு எடப்பாடி பழனிசாமி தேனிக்கு வரும்போது பிரச்சார செலவுகளையும் ஏத்துக்கணும்னு கண்டிஷன் போட்டதான். இதுக்கு பாலவண்ணன் ஓகே சொல்ல அதே பகுதியில் இருக்கிற ஒரு வாழைக்காய் வியாபாரியும் சின்னமனூர் நகர செயலாளர் பதவி கேட்டு ஜக்கையன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காராம். கருணாநிதியோட நினைவு நாளை அடையாளத்துக்கு கொண்டாடிட்டு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரோட பிறந்த நாள் பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டிருக்கு. ஜூலை 7ஆம் தேதி தமிழ்நாடு பூராவும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட நினைவு நாள அமைதி பேரணி அஞ்சலின்னு பெரிய அளவுல அனுசரிச்சாங்க. சென்னையில முதல்வர் ஸ்டாலின் தலைமையில அமைதி பேரணி போனாங்க. ஆனா ராமநாதபுரத்துல மட்டும் கருணாநிதியோட நினைவு நாள அடையாளத்துக்கு சிம்பிளா நடத்தி முடிச்சிருக்காங்க. காரணம், அடுத்த நாளான ஜூலை 8ஆம் தேதி ராமநாதபுரம் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிற காதர் பாட்ஷாவோட பிறந்த நாள் தானா.
மாவட்ட செயலாளரோட பிறந்த நாளை பெருசா கொண்டாடணும்னு மாவட்ட தலைமை வாய்மொழி உத்தரவு போட மாவட்ட உடன்பிறப்புகள் எல்லாம் மாசேவோட மனச குளிர வைக்கணும்னு சீர்வரிசையெல்லாம் எடுத்து வந்து ஊர் முழுக்க பிரம்மாண்ட பேனர்களை கட்டி அமர்க்களப்படுத்திட்டாங்களாம். இந்த விவகாரம் கட்சி தலைமையோட காதுகளுக்கு போக அநேகமா அறிவாலயத்துல பஞ்சாயத்து இருக்கும்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.